Hi guys, welcome back to Tea Time Express. நாங்க மறுபடியும் வந்துட்டோம். எங்க போனோம் தெரியல, எங்கேயோ போறோம், எங்கெங்கயோ வரோம். ஸோ எஸ், இந்த வாரம் எங்க டைட்டில் எங்களோட தமிழிலே பார்த்துருப்பாங்க நாங்க எந்த படத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. வரோமா வராதான்னு தெரியல. நீ என்ன வச்சு நினைக்கிற? வரோம், ஆனா வரோம் வந்தா நல்லா இருக்கும். ஆமா ஆமா. சோ we are here to talk about ஜனநாயகம்ல. தளபதி அந்த படம் ஐ மீன் ஒன்னும் புதுசு கிடையாது. நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பேசின விஷயம் தான் இப்ப நம்ம அரைச்சமாவை அரைச்சிக்கிட்டு இருக்கோம். சம்திங் லைட் இல்லை, ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நடுவில். ஆனா இப்ப நம்ம பேசுறோம்னா சில என்ன சொல்லுவாங்க, ரகுவர் மாதிரி அதுல நம்மளுக்கு என்னத்துக்கு நம்ம பேச வேண்டியது படத்தை பத்தி தான். நீ எதை பத்தி பேசுற? இட்ஸ் ஓகே. மக்கள் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த மாதிரி. சோ பேசிக்கலி இன்னைக்கு உள்ள வந்து நம்ம வெறும் படத்தை பத்தி தான். சோ பேசிக்கலி வெளியே உள்ள சம்பவத்தை நம்ம பேச மாட்டோம், வெறும் படத்தை பத்தி தான். எஸ். சோ பேசிக்கலி how was the trailer மச்சி? I want to ask you. இல்ல, ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போய்டும். how was the trailer? அதான் முக்கியமான கேள்வி. ட்ரெய்லரை பார்த்தேன், ஓகே. நான் ஒட்டுக்கிறேன், இந்த வீடியோ ஷூட்டிங் முன்னாடி ட்ரெய்லரையே பார்த்தேன். ஆமாங்க, ஒரு பாருன்னு சொன்னேன், ஆனா பார்க்கவே இல்லை. சோ டுடே you watched it la. So basically ஒரு அந்த ட்ரெய்லர் எப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் போல. அதுக்கு மேல இல்ல, 2-3 மாசம் வச்சுக்கலாம். நான் இப்பதான் பாக்குறேன், பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிதான் சொல்றோம்ல. சோ சில பல காரணங்களா. ஆமா, நீ சொல்லு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. How do you feel? Actually, I don't worry about me. Mine will be very vague. So this particular trailer. Okay. First of all, to address the main issue, this will be the last film for Vijay. Idukaprom we all know he's going to politics and all. Adella mention பண்ணிட்டாரு அவரு. So I'll be very to be honest, ஆரம்பத்துல நான் விஜய் ஃபேன் கிடையாது. But along the way, I started watching his movie and I really liked it. நிறைய படங்கள் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். To be honest, from the துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க படம்லாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் ஐ ஃபீல் சேட் பிகாஸ் ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் விஜய் ஃபேன். ஸோ when I he said that he's actually taking a step back from movie, it made me feel like ஆஹா, ஒரு நல்ல நடிகரை வந்து இழந்து, I mean not இழக்கல, that's a wrong word. We gonna miss him lah because he's gonna go to somewhere better. I mean என்னமோ அவர் போயிட்ட மாதிரி பேசிட்டு வச்சு. சாரி கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இதோட அடுத்த லெவலுக்கு போறாரு. அதாவது ப்ரொமோஷன் மாதிரி வச்சுக்கலாமே, என்ன சொல்றேன், ப்ரொமோஷன் மாதிரி ட்ரை பண்றேன். Hopefully he gets what he desires lah. No wait, oh my god, please lah, you know what, the topic later இருக்கும். So it's such an unexpected content. நான் இதை எதிர்பார்க்கல. ஐயோ, என் வாய் இருக்க, ஐயோ பார்க்காதான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? ஓகே, never mind. So okay, அவருக்கு பிடிச்சது அவருக்கு கிடைக்கும். So you like that trailer itself? என்னது? ஐயோ, படத்தை சொன்னடா நீ வேற. ஐயோ டேய், ஏதாச்சும் சண்டை வாயிட போதுடா. Just quiet. You can what you want. சண்டை நடக்க போதா? ஐயோ, நான் எதுவுமே சொல்லலங்க. நீ சொல்ல மச்சி, ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? மெயின் பிக்சரை ஓடிக்கிட்டு. ஐயோ சாரி, நான் இந்த விஷயத்துக்கு வர வேணாம். இல்ல, ஏதோ ஒரு லீக் ஆகிட்டே இருக்கு. பாப்ல ரொம்ப இன்டெப்டா போயிருக்கான். இல்ல வச்சு நான் போவேன் தான்டா இருக்கேன். வார்த்தைகள் உள்ள வந்து நடுவுல வந்துட்டு போகுது. சோ ரெண்டுல நடுவுல திருப்பி வார்த்தைகள் வரும்போது ஒரு மாதிரி. சோ ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் ஒன்னும் இல்ல. சோ பேசிக்கலி உனக்கு பிடிச்சிருந்துச்சு? ஓகே, ஆனஸ்டா சொல்ல போனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். திஸ் மூவி இஸ் ஆக்சுவலி ரீமேக் ஆஃப் another மூவி. நம்ம பாலையா நடிச்ச படம் நினைக்கிறேன், பகவத் கேசரி. என்ன கேசரியா? பகவத் கேசரி. ஓ, அவர் அப்போய் கிண்டிட்டாரா?
இல்ல கேசரியா சொன்னேன் சாரி. யாரு ஆனா ஒண்ணு இந்த பாலையா பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டே போலாம். அவர் எடுக்கிற படம்லாம் வந்து எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நம்மளுக்கே இந்த படத்தை நான் வந்து ட்ரெய்லர் நான் பார்த்தேன். what you say was correct, but I feel in the trailer his last movie, which I also congrats to him on his last movie, and he's moving towards politics to serve better for the Indian nation. Definitely. So to me, technically, like what you said, loss under cinema industry, but fans also lah. But he gained respect as a politician. Okay, ஒத்துக்கிறேன். So he's good heart and minded lah. Basically நம்ம ட்ரெய்லர் பத்தி பேசலாம், அவரை பத்தி தான் பேசுறான்னு நல்லா தெரியுது this point. So இப்ப ட்ரெய்லருக்கே வந்துருவோம். இதுதான் 4 தடவை சொல்றேன்ல, 5 தடவை நினைக்கிறேன். Okay, so basically ட்ரெய்லர் வந்து I would not say I envy a lot lah. பாக்குறதுக்கு அவ்வளோ it just felt like Bhagwat Kesari with extra step. Actually ஆமால ட்ரெய்லர்ல நிறைய விஷயம் வந்து and it's like a direct point to that. Plus minus, but with influence of Beast. என்ன படம்? He took a lot of movies and one of the முக்காசேத்துல வந்து நம்ம அஜித்தோட நினைக்கிறேன். அஜித் ஆமா ஒரு 5-6 படம் எடுத்தது. அதுக்கப்புறம் கடைசியா என்னமோ few படம் 1-2 movies was not hit, then இதான் கடைசி போல. I think Tunivu was by him also, if I'm not wrong. Comment problem guys, but maybe we might be wrong. Yes. So இல்ல தலைவர் படம்டா. என்னது படமே என்ன சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது அவரு இல்ல, சிறுத்தை சிவா. ஆமாவா? ஆமா. guys, sorry guys. சிறுத்தை சிவா, he is the one directed the movie. Right. அந்த சென்டிமெண்ட்லாம் போறதெல்லாம் ரொம்ப நம்ம சிறுத்தை சிவாட்ட விட்டுருவோம்லாம். கங்குவார் எடுத்து I felt that this Jananayagan was same but with extra step of Beast. இல்ல மச்சி, நீ சேம் பட் டிப்ளன் சொல்ல போறேன்னு நினைச்சேன்டா. but டிப்ளன். அதுல வந்து as usual படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் தான் டாட்டர் தப்பா சொல்லிட்டு சாரி கைஸ். ஒரு டாட்டர் சென்டிமெண்ட் வரும். பேசிக்கலி இவன் பகவத் கேசரியா பாக்கல. இல்ல நான் படத்தை பாக்கல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். கேட்டிங்கன்னா நான் பாக்கல. ஆனா இதுல நம்ம ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், மதன் கௌரி. ரியலி MG ஸ்குவாட் இது உங்களுக்காக அப்படின்னு அவர் சொல்லுவாரு. so he's inside. You know who Madan Gauri is, right? Okay, so he's a popular YouTuber. ஸ்பான்சர்லாம் கிடையாது, யூடியூபர். அவரு நாட்டு நடப்பு அதை பத்தி எல்லாம் பேசுவாரு. So he's pretty popular fellow. Basically இந்த படத்துல நம்ம அனிருத் basically is அனிருத். #அனிருத். வணக்கம். பட் ஆனஸ்ட்லி அனிருத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். இன் ரீசென்ட் டைம்ஸ் இல்ல, போடுற எல்லா மியூசிக் ஏதோ ஒரு வகையில் ஹிட் ஆயிடுதுப்பா. It gets very catchy, different, and I hope it's not copied. Hope not. His own music and everything, but I am waiting for Love Insurance Company from his. I like it. Yeah. Yes. But back to Jananayagan. So basically on the trailer பார்த்தப்ப எனக்கு not envy, but I got reminded of Beast lah. Okay. என்னடா ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருது, அது ஒரே இடத்துல சம்பவம் நடக்குது. பீஸ் மாதிரிதான் எனக்கு உண்மையா. எனக்கு தமிழ் படத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஓகேலா இஸ் அ பிட் சொன்னா பிரச்சனை ஆகுமான்னு தெரியல, பட் சும்மா சொல்றேன். அந்த பில்டப் பண்ணியே ஐ ஃபீல் லைக் இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மீ ஃபீல் போர். இப்ப நீ ஒரு படத்தை பாக்குறேன்னு வச்சுக்கேன், போன் அடி ஒரு வில்ல கேரக்டர் போட்டு எடுத்தோடனே இந்த யாரும் தெரியுமா, இவருக்கு தெரியுமா, வாய். ஏன்னா அந்த பில்டப் ஹைப் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரா இது. இந்த மிட் வீடியோல உன்னை நான் அரையறேன். ஓகே, இதே ஃப்ரண்ட்ல போட்டாக்கா அதே பில்டப் தானே. இல்ல மச்சி, இது வந்து ஓகே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப பில்டப்ங்கிறது எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஆக்டர் தான் ஓகேவா, ஒரு ஆக்டர் வந்து இவன் படம்னா என்னத்துக்கு இவ்வளவு பெருசா நீ பில்டப் பண்ணணும்னு நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. பேசிக்லி ரைட், பீப்புள் ஆர் ஹைப்பிங் அப் சோ மச் தட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாக்க நம்மளுக்கு லைக் சைக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ சிம்பிளா ரொம்ப சிம்பிளா வச்சு கொடுக்குறேன். நீ வந்து ஓகே யூ ஈட்டிங் சம்திங் ஸ்வீட், உனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தா அது ஸ்வீட். ஆனா நான் நிறைய கொடுக்க கொஞ்ச நேரம் திகட்ட ஆரம்பிச்சிடும். என்னடா ஸ்வீட் தானே. ஐயா பட் யூல் ஃபீல் லைக் போதும், திஸ் டூ மச், அந்த மாதிரி டூ மச் அந்த வார்த்தை அதே தாட் தான் வருது. இது மாதிரி ட்ரெயிலர் பார்க்கும்போது என்னடா இது பில்டப் ஏத்திக்கிட்டே போறாங்க. ட்ரெய்லருக்கு மட்டும் மேபி அந்த சீன் பண்ணிருப்பாப்ல. I don't know, hopefully lah. But all in all, for me, I personally prefer like படம்னு பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் பார்க்கும்போது லைக் அந்த நம்ம லோகேஷ் kind of trailers like that I like lah. But never mind, everybody different taste. So இந்த படம் எப்படி, I'm not scrutinizing this trailer, நல்லா வரட்டும். Let's hope the movie is good. I mean, yeah, let's hope, because I hope the HV Note, the director, right, put his touch and change a lot of things, you know. அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். பட் ஆனா ஒன்னு கேரண்டி, எது எப்படியோ since it's the Vijay's last film, you will definitely be a hit ready. ஆமா கண்டிப்பா அவருக்காக ஓடிடும் படம். Yes. So hopefully and all the best luck to be honest for his last film, and his next step is politics. Yes. He wins. If he doesn't, then good luck. Either way we will still support him. இந்த ஓட்டு போட போறதில்ல, பட் ஓட்டு போட முடியாது, நம்ம சிங்கப்பூர். ஆமா, சும்மா அவருக்காக சல்யூட். But do you know something, some people like a die-hard fan of him, right, கார்ல எல்லாம் டிக்கெல் ஒட்டி இருக்காங்க மச்சி. நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்த ஒரு கார்ல டிக்கெல் ஒட்டி இருக்காங்க அந்த டிவிக்கு. எனக்கு yeah, but it's okay, whatever it is, people I mean supporting him, எது இருந்தாலும் சரி. All the best for his future and all. Right? Correct. Anything else you want to say? Actually, I think we have come to the end of the Tea Time Express, and I hope you all enjoy. We will see you all in the next video then. Yes, till then it's your AA and SK. Goodbye.